மனதை பற்றிய சில தகவல்களும் பொன்மொழிகள். மனம் என்பது சிந்தனை, நோக்கம், உணர்ச்சி, மனவுறுதி, கற்பனை போன்றவற்றில் வெளிப்படுகின்ற அறிவு மற்றும் உணர்வு நிலை சார்ந்த அம்சங்களின் தொகுப்பை காட்டுகிறது. நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் நம்மையே அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உறுப்பு மனம். நம் மனதை ஆள முடிந்தால் நம்மால் இந்த உலகை கூட ஆள முடியும். இந்த உலகில் தோன்றிய எந்தவொரு கண்டுபிடிப்பும் ஒரு மனதில் தோன்றிய எண்ணங்களின் வருகையே ஆகும். மனதை பற்றிய பொன்மொழிகள். 1. உடல் உழைப்பு உடலை பலப்படுத்துவதைப் போலவே சோதனைகளும் மனதை பலப்படுத்துகின்றன. 2. அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு என்பதால் அனைத்தையும் நம் மனதால் மாற்ற முடியும். 3. மனிதர்களால் தங்கள் மனப்பான்மையை மாற்றுவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள முடியும். 4. உள்ளுணர்வு உள்ள மனம் ஒரு புனிதமான பரிசு மற்றும் பகுத்தறிவு உள்ள மனம் ஒரு உண்மையுள்ள ஊழியர். நாம் மனமாகிய ஊழியரை மதித்து பரிசை மறந்து விட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும். 5. பயிற்சி மட்டுமே மனதின் சக்திகளையும் உடலின் சக்திகளையும் அவற்றின் பரிபூரண நிலைக்கு கொண்டு வருகிறது. 6. உங்கள் எண்ணங்கள் ஒன்றின் மீது மட்டுமே உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது. இந்த தெய்வீக பரிசுதான் உங்கள் விதியை கட்டுப்படுத்தும் ஒரே வழி. உங்கள் மனதை கட்டுப்படுத்த தவறினால் நீங்கள் வேறு எதையும் கட்டுப்படுத்த மாட்டீர்கள். 7. கல்வியின் நோக்கம் வெறுமையான மனதை திறந்த மனதாக மாற்றுவதாகும். 8. தியானம் என்பது மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்குமான ஒரு முக்கிய வழியாகும். 9. அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மனவலிமை, மன உறுதி, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாகும். 10. யாருடைய மனம் தன்னை தானே கவனிக்கின்றதோ அவரே புத்திசாலி. 11. கற்றலை நிறுத்தும் எவரும் 20 அல்லது 80 வயதினராக இருந்தாலும் வயதானவர். கற்றலை தொடரும் எவரும் இளமையாக இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் மனதை இளமையாக வைத்திருப்பது. 12. எல்லா பிரச்சனைகளும் மனதின் மாயைகளே. 13. மன அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். நம்மை தவிர வேறு யாராலும் நம் மனதை விடுவிக்க முடியாது. 14. மனமே எல்லை. உங்களால் எதையாவது செய்ய முடியும் என்ற உண்மையை மனம் கற்பனை செய்யும் வரை நீங்கள் 100% உண்மையிலேயே அதை நம்பும் வரை உங்களால் அதைச் செய்ய முடியும். 15. உங்கள் சொந்த மனதை அறிந்து கொள்வதே உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வாகும். மனதுடன் நடத்தும் போராட்டம் என்றைக்கும் ஓய்வதில்லை. விழிப்பு நிலையில் மட்டும் அல்ல, உறக்க நிலையிலும் கூட மனதில் போராட்டம் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதே இல்லை. அன்புக்குரியவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள். ஆனால் மனதில் பட்டதை எல்லாம் பேசாதீர்கள். பிரிவுகளை தவிர்த்து கொள்ளலாம். நன்றி.